உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஃப்ராஸ் ஆந்திரகத்தீவ். அதாவது வினா வாக்கியங்கள். இது எனது 143வது வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை யாராவது பார்க்க விரும்பினா, நான் பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கேன். போய் பார்த்துக்குங்க. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து வினா வாக்கியங்கள். இந்த வினா வாக்கியங்கள் அனைத்து வகையான மொழிகளிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாக்கியங்கள்ல ஒண்ணு. ஒரு கேள்விக்கு பதில நம்ம உருவாக்கணும்னா, கேள்வி எப்படி கேட்கணுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு வினாவிற்கான பொருளை தரும் வாக்கியம் வினா வாக்கியம். அதாவது ஃப்ராஸ் ஆந்திரகத்தீவ் என்கிறோம். பொதுவாக பிரெஞ்சு மொழியில் வினா வாக்கியங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது லான்தரகாசியம் தோத்தல். அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின். இரண்டாவது லான்தரகாசியம் பார்ஷியல். அதாவது WH கொஸ்டின். இத ஒரே வீடியோல நம்மளால சொல்லிட முடியாது. இத வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 4, 5 வீடியோல சொல்லி தான் இத வந்து ஃபுல்லா நம்ம விளக்கணும். ஒவ்வொரு வீடியோவும் நான் அடுத்தடுத்து கன்டினியூஸா போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு நாம இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு எப்படி வந்து கேள்வி வாக்கியங்கள் அமைக்கலாம்? அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம லாந்தரகாசியம் தோத்தல் அப்படின்னா என்ன? அத வந்து எவ்வாறு வந்து கேள்வி அமைக்கலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது லாந்தரகாசியம் தோத்தல். ஒரு கேள்விக்கு நேரடியான பதிலை, அதாவது ஆம், இல்லை என்று பொருள் தருமானால், அந்த வாக்கியம் வினா வாக்கியத்தை லாந்தரகாசியம் தோத்தல் என்கிறோம். இந்த வகையான வாக்கியத்தை பிரெஞ்சு மொழியில் நாம் 3 வகைகளாக பயன்படுத்துகிறோம். அந்த 3 வகையான கேள்விகளும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. பிரெஞ்சு மொழியில ஒரு கேள்விய 3 விதமா நம்ம கேட்கலாம். அது என்னென்னன்றத நம்ம இப்ப அடுத்தடுத்து பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த வகையான கேள்வி உங்களுக்கு ஈஸியா இருக்கோ, அத நீங்க ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரே விதமான கேள்விய தான் நான் 3 இதுக்கு எப்படி மாத்தலாம்ன்னு சொல்லி நான் அதுல சொல்லியிருக்கேன். வாங்க இப்ப நாம அந்த கேள்விய எப்படி பயன்படுத்துறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு நான் மறுபடியும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நாம இந்த கேள்விய கேட்கறது மூலமா அதற்கான பதில நாம ஆமா, இல்லை அப்படின்ற பொருள்படுற மாரி தான் வரும் என்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முதலாவது எழுவாய் வினைச்சொல்லின் இடத்தை மாற்றி அமைத்து கேள்வியை உருவாக்கலாம். பொதுவா சாதாரண வாக்கியத்த நம்ம பயன்படுத்தும் பொழுது, எழுவாய் அதாவது சுஜேவ முதலையும், அதனை தொடர்ந்து வினைச்சொல் அதாவது வெர்ப நாம பயன்படுத்துவோம். இந்த இடத்த மாத்தி அமைச்சு கொஸ்டின போடுறதுனால, நம்மளுக்கு ஆம், இல்லை என்ற பதிலுக்கான கேள்வி வருகிறது. இப்ப நாம அதற்கான சில உதாரணங்கள பார்க்கலாம். Puis-je m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்காரலாமா? Viendras-tu? நீ வருவாயா? Mange-t-il? அவர் சாப்பிடுகிறாரா? Est-elle française? அவள் பிரெஞ்சு நாட்டவரா? Êtes-vous Monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியன் அல்லது நீங்கள் மிஸ்டர் ஜூலியனா? Vas-tu à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்கிறாயா? A-t-il fait ses devoirs? அவர் தனது அல்லது அவருடைய வீட்டுப் பாடங்களை செய்தாரா? Y a-t-il quelqu'un dans la maison? வீட்டில் யாராவது இருக்கிறாரா? Vont-ils à Paris?
அவர்கள் பாரிஸுக்கு செல்கிறார்களா? Sommes-nous des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்களா? Les élèves sont-ils dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்களா? Raju est-il dans le jardin? ராஜு தோட்டத்தில் இருக்கிறாரா? இதிலிருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வினைச்சொல்ல முதல்ல போட்டு எழுவாய அதாவது சுஜய அடுத்தது போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் அமைச்சாச்சுன்னா, அது கேள்வி வாக்கியமாக மாறிடும். இதுல கடைசியா 2 கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, சுஜேவ அப்படியே மாத்தாமலேயே எப்படி நம்ம கேள்வி வாக்கியத்த அமைக்கலான்றத அதுல நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா, அந்த சுஜேவுக்குள்ள பிரணோம நம்ம வெர்புக்கு அடுத்ததா பயன்படுத்தி, நாம எளிமையா கேள்வி வாக்கியமாக அமைக்கலாம். இன்னொன்னு மிகவும் இம்பார்ட்டன்ட்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில வெர்புக்கும், சுஜேவுக்கும் நடுப்புற தே என்ற வார்த்தைய நம்ம பயன்படுத்தியிருப்போம். அந்த தேன்றது என்னன்னா, 2 வயலுக்கு நடுப்புற பயன்படுத்துகின்ற அதோட மட்டும் இல்லாம, நாம பேசும்பொழுது உச்சரிப்பு அழகா இருக்கிறதுக்காகவும் தான் இந்த தேவ நாம பயன்படுத்துறோம். இதே கேள்விய நாம எதிர்மறையா எப்படி கேட்கலான்றத நாம அடுத்தது பார்க்கலாம். ஒரே எடுத்துக்காட்டா தான் நான் இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுன்றதுக்காக நான் இத சொல்லியிருக்கோம். வாங்க இப்ப நம்ம எதிர்மறை கேள்விய எப்படி அமைக்கலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். Ne puis-je pas m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்கார முடியாதா? Ne viendras-tu pas? நீ வரவில்லையா? Ne mange-t-il pas? அவர் சாப்பிட மாட்டாரா? N'est-elle pas français? அவள் பிரெஞ்சு நாட்டவர் இல்லையா? N'êtes-vous pas monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியன் இல்லையா? Ne vas-tu pas à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்லவில்லையா? N'a-t-il pas fait ses devoirs? அவர் தனது வீட்டுப் பாடங்களை செய்யவில்லையா? N'y a-t-il pas quelqu'un dans la maison? வீட்டில் யாரும் இல்லையா? Ne vont-ils pas à Paris? அவர்கள் பாரிஸுக்கு போகவில்லையா? Ne sommes-nous pas des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்கள் இல்லையா? Les élèves ne sont-ils pas dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இல்லையா? Raju n'est-il pas dans le jardin? இதிலிருந்து நீங்க எழுவாயு சுஜேவ மாத்தி எதிர்மறையான கேள்விய இப்படிதான் நீங்க அமைக்க முடியும். இப்ப நம்ம அடுத்ததாக 2வது கேள்வி வாக்கியத்தை எப்படி அமைக்கலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். எஸ்கு என்ற சொல்லை வாக்கியத்திற்கு முன் போட்டு வினாவை அமைக்கலாம். இதிலிருந்து ஒரு சாதாரண வாக்கியத்துல முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல எஸ்கு என்ற வார்த்தையையும் கடைசியில ஒரு கேள்விக்குறியையும் போட்டாச்சுன்னா இது ஒரு வினா வாக்கியமாக மாறிடும். வாங்க இப்ப நம்ம அதற்கான சில உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Est-ce que je peux m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்காரலாமா? Est-ce que tu viendras? நீ வருவாயா? Est-ce qu'il mange? அவர் சாப்பிடுகிறாரா? Est-ce qu'elle est française? அவள் பிரெஞ்சு நாட்டவரா? Est-ce que vous êtes monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியன் அல்லது ஜூலியனா? Est-ce que tu vas à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்கிறாயா? Est-ce qu'il a fait ses devoirs? அவர் தனது அல்லது அவருடைய வீட்டு பாடங்களை செய்தாரா? Est-ce qu'il y a quelqu'un dans la maison? வீட்டில் யாராவது இருக்கிறாரா? Est-ce qu'ils vont à Paris? அவர்கள் பாரிஸுக்கு செல்கிறார்களா?
Est-ce que nous sommes des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்களா? Est-ce que les élèves sont dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்களா? Est-ce que Raju est dans le jardin? ராஜு தோட்டத்தில் இருக்கிறாரா? எஸ்குல எப்படி நம்ம எதிர்மறை வாக்கியத்திற்கான கேள்வி வினாவை எப்படி அமைக்கலான்றத பார்க்கலாம். Est-ce que je ne peux pas m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்கார முடியாதா? Est-ce que tu ne viendras pas? நீ வரவில்லையா? Est-ce qu'il ne mange pas? அவர் சாப்பிட மாட்டாரா? Est-ce qu'elle n'est pas française? அவள் பிரெஞ்சு நாட்டவர் இல்லையா? Est-ce que vous n'êtes pas Monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியன் இல்லையா? Est-ce que tu ne vas pas à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்லவில்லையா? Est-ce qu'il n'a pas fait ses devoirs? அவர் தனது வீட்டு பாடங்களை செய்யவில்லையா? Est-ce qu'il n'y a pas quelqu'un dans la maison? வீட்டில் யாரும் இல்லையா? Est-ce qu'ils ne vont pas à Paris? அவர்கள் பாரிஸுக்கு போகவில்லையா? Est-ce que nous ne sommes pas des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்கள் இல்லையா? Est-ce que les élèves ne sont pas dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இல்லையா? Est-ce que Raju n'est pas dans le jardin? ராஜு தோட்டத்தில் இல்லையா? மூன்றாவதாக ஒரு வாக்கியத்தை எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே கேள்வியாக உச்சரிக்கலாம். இதிலிருந்து ஒரு சாதாரண வாக்கியத்தை எந்த மாற்றமும் செய்யாம இறுதியில ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு நம்ம உச்சரிக்கும் போது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் போல உச்சரிச்சா இதை ஒரு கேள்வி வாக்கியமா மாத்திடலாம். வாங்க இப்ப நம்ம அதற்கான சில உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். Je peux m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்காரலாமா? Tu viendras? நீ வருவாயா? Il mange? அவர் சாப்பிடுகிறாரா? Elle est française? அவள் பிரெஞ்சு நாட்டவரா? Vous êtes Monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியனா? Tu vas à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்கிறாயா? Il a fait ses devoirs? அவர் தனது வீட்டு பாடங்களை செய்தாரா? Il y a quelqu'un dans la maison? வீட்டில் யாராவது இருக்கிறாரா? Ils vont à Paris? அவர்கள் பாரிஸுக்கு செல்கிறார்களா? Nous sommes des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்களா? Les élèves sont dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்களா? Raju est dans le jardin? ராஜு தோட்டத்தில் இருக்கிறாரா? Je ne peux pas m'asseoir dans le canapé? நான் சோபாவில் உட்கார முடியாதா? Tu ne viendras pas? நீ வரவில்லையா? Il ne mange pas? அவர் சாப்பிட மாட்டாரா? Elle n'est pas française? அவள் பிரெஞ்சு நாட்டவர் இல்லையா? Vous n'êtes pas Monsieur Julien? நீங்கள் மிஸ்டர் ஜூலியன் இல்லையா? Tu ne vas pas à la piscine? நீ நீச்சல் குளத்திற்கு செல்லவில்லையா? Il n'a pas fait ses devoirs.
அவர் தனது வீட்டுப் பாடங்களை செய்யவில்லையா? Il n'y a pas quelqu'un dans la maison? வீட்டில் யாரும் இல்லையா? Ils ne vont pas à Paris? அவர்கள் பாரிஸுக்கு போகவில்லையா? Nous ne sommes pas des musiciens? நாங்கள் இசைக்கலைஞர்கள் இல்லையா? Les élèves ne sont pas dans la classe? மாணவர்கள் வகுப்பறையில் இல்லையா? Raju n'est pas dans le jardin. ராஜு தோட்டத்தில் இல்லையா? முதல்ல நம்ம லாந்தரகசியம் தோத்தல் பார்த்தோம். அதாவது நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் எஸ் அல்லது நோ என்ற மாதிரி வர்ற கேள்வியை தான் நாம் லாந்தரகசியம் தோத்தல்னு சொல்கிறோம். இப்போ நாம் இரண்டாவது லாந்தரகசியம் பார்சியல், அதாவது WH கொஸ்டின். ஒரு கேள்விக்கு நேரடியான பதிலை தராமல் அந்த கேள்வியின் வினாவை பொறுத்து விடை அமையும். அந்த வினா வாக்கியத்தை ஆந்தரகசியம் பார்சியல் என்கிறோம். லாந்தரகசியம் பார்சியல் வகைகளின் வினா சொற்களை, அதாவது லெமோ ஆந்தரகத்திவ், 3 வகைகளாக பிரிக்கலாம். பிரனோ ஆந்தரகத்திவ், அட்ஜெக்டிவ் ஆந்தரகத்திவ், அட்வெர்ப் ஆந்தரகத்திவ். இந்த 3 வகையில் தான் நமக்கு தேவையான அனைத்து, இப்போ சொன்னது போக எஸ் ஆர் நோவை தவிர மீதி உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இந்த வகையில் தான் வரப்போகுது. இதை ஒன்று தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் முழுமையாக எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்குள்ள 3 விதத்தை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழில் ஒரே கேள்விக்கு அர்த்தம் வரக்கூடிய, ஆனால் ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா 3 விதத்துக்கும் அதனுடைய வார்த்தைகள், அதாவது மோ மாறி வினா அமைச்சிருக்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் எடுத்துக்காட்டுகள் மூலயமாக. இப்போ சொன்ன இத்தனை எடுத்துக்காட்டுகள் மூலயமாக 3 விதங்களும் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதை நான் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லெமோ ஆந்தரகத்திவ், அதாவது வினா வார்த்தைகள் அல்லது வினா சொற்கள். நீங்கள் யாராவது என் சேனலுக்கு புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது வினா வார்த்தைகள் அல்லது வினா சொற்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நாம் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் அதற்கான பதிலை மற்றவங்க சொல்லுவாங்க. அந்த கேள்வியை நாம் எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கான வார்த்தை தான் இந்த வினா வார்த்தைகள். ஒரு கேள்விக்கு நேரடியான பதிலையோ, அப்படின்னா நாம் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அதற்கான பதில் ஆமாம் இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தையில் நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் நிறைவு பெறும். இன்னொன்று அந்த வினா சொற்களுக்கு ஏற்ப பதிலை கூறுவது. அதாவது நாம் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அவங்களுடைய பதில் இருக்கும். இது நாம் நிறைய வகையான வினா சொற்களை பயன்படுத்தி தான் இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை நாம் கேட்க போகிறோம். இது போன்ற உள்ள கேள்வி வார்த்தையை தான், அதாவது இந்த கேள்விக்கான கீ மோவை தான் நாம் வினா வார்த்தைகள் அல்லது வினா சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் அதனுடைய வாக்கிய அமைப்பு முறை, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொஸ்டினுக்கு இருக்குது அப்படின்றத நாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் வினா வாக்கியத்துடைய அமைப்பு முறையை பார்க்கலாம். Les mots interrogatifs, est, sujet, verbe, complément, objet, question mark. இந்த வாக்கிய அமைப்பை முறை தான் பெரும்பாலானோர், அதாவது
ஆரம்ப நிலையில இருக்கிறவங்க அதிகமாக பயன்படுத்துற முறைகள்ல இதுதான் முதன்மையில இருக்கு. இப்ப நாம இதற்கு அடுத்தபடியான வாக்கிய அமைப்பு முறைய அது எப்படி அமைக்கலான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த 2வது வாக்கிய அமைப்பு முறையில நாம எஸ்கு என்ற வார்த்தைய பயன்படுத்த மாட்டோம். அதோட மட்டும் இல்லாம சுஜே இருக்க வேண்டிய இடத்துல வெர்பும், வெர்ப் இருக்க வேண்டிய இடத்துல சுஜேவும் போட்டு நாம இந்த வாக்கிய அமைப்பு முறைய நாம எளிமையாக பயன்படுத்தலாம். இந்த 2 வாக்கிய அமைப்பு முறையில எது உங்களுக்கு எளிமையா இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 2 வாக்கிய அமைப்பு முறையையும் ஒரே விதமான அர்த்தத்த தான் அது தரும். இப்ப நான் வந்து லெ மோts இன்டரோகேட்டிவ்ஸ் அதாவது வினா வார்த்தைகள் அல்லது வினா சொற்கள் என்னென்ன நாம அதிகமாக பயன்படுத்துறோம் நம்மளுடைய கேள்வி வாக்கியத்துல அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த வினா வார்த்தைகளானவன எஸ்கு, que, quoi, qui, quel, lequel, comment, pourquoi, où, quand, combien. முதலாவது எஸ்கு. நாம் கேட்கும் கேள்விக்கு நேரடியான பதிலை தருவதற்கு எஸ்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். எஸ்கு இது சம்பந்தமா நான் ஏற்கனவே 143வது வீடியோல எஸ்கை எப்படி பயன்படுத்தணுன்றத தெளிவா நெறைய எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். யாருக்காவது புரியாதவங்க எஸ்கை எப்படி பயன்படுத்தணுன்றத அந்த வீடியோவ பார்த்து பயன்பெற்றுங்க. இப்ப அதற்கான ஒரு உதாரணத்த இப்ப பார்க்கலாம். எஸ்கு tu vas à la piscine? நீ நீச்சல் குளம் செல்கிறாயா? எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ்ல கேட்டிருக்காங்க. நீங்க பயன்படுத்தும் பிரெஞ்சு வாக்கியத்த அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி போட்டா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில நான் வந்து எல்லா வீடியோவுக்கும் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அத ட்ரை பண்ணுறேன். இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்ல அதாவது பிரெஞ்சு வார்த்தைய தமிழ்ல டைப் பண்ணி போடுறதுன்றது கொஞ்சம் சிரமமான செயல் தான். இருந்தாலும் உங்களுக்காக நான் கண்டிப்பா அத செய்ய முயற்சி பண்றேன்றத சொல்லிக்கிறேன். 2வது க்கு. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் என்ன என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு க்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அதற்கான உதாரணத்த இப்ப நம்ம பார்க்கலாம். Qu'est-ce que vous avez mangé? Que avez-vous mangé? என்ன நீங்கள் சாப்பிட்டீர்கள்? இப்ப இதுல நாம வினா வாக்கியத்துடைய வாக்கிய அமைப்பு முறைய பயன்படுத்தியிருக்கோம். ஏற்கனவே நாம சொன்ன 2 வாக்கிய முறைய இதுல நம்ம செயல்படுத்தியிருக்கோம். இதுல எது உங்களுக்கு எளிமையா இருக்குதோ, அத நீங்க பயன்படுத்திக்கலாம். குவா. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் என்ன என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு குவா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆனா, இதனுடைய வாக்கிய அமைப்பு முறை சற்று வித்தியாசமா இருக்குன்றதுக்காக இத நான் சொல்லியிருக்கேன். இதுல சுஜே, வெர்பு, குவா போட்டு நம்ம கொஸ்டின் மார்க்க பயன்படுத்தணும். இப்ப நாம அதற்கான உதாரணத்த பார்க்கலாம். எல் fait quoi? அவள் என்ன செய்கிறாள்? 4வது கேள். நாம் பயன்படுத்தும் கேள்வியில்
எந்த, என்ன என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு கேள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த குவாவுக்கும் இந்த கேளுக்கு மட்டும் கொஞ்சம் சிறிதான வாக்கிய அமைப்பு முறை மாறும். மீதி எல்லா வகையான வினா சொற்களுக்கும் ஒரே மாதிரியான அமைப்பு முறையா தான் இருக்கும். அதனால இதனுடைய அமைப்பு முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பு முறை கேள், ஒப்ஜே, வெர்ப், சுஜே, கொஸ்டின் மார்க். இப்ப அதற்கான உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். கேல் ஃபில்ம் ரெகார்ட் து? என்ன, எந்த படம் நீ பார்க்கிறாய்? ஐந்தாவது லக்கேல். நாம் பயன்படுத்தும் கேள்வியில் எந்த, எது, என்ன, எதை என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு லக்கேல் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு லக்கேல் உலேவு அஷத்தே? நீங்கள் எதை வாங்க விரும்புகிறீர்கள்? ஆறாவது கி. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் யார் என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு கி என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கி எஸ்கு ஊசவே ஆவித்தே? கி அவே ஊசாவித்தே? யாரை நீங்கள் அழைத்தீர்கள்? ஏழாவதாக கொமோ. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் எப்படி என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு கொமோ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கொமா எஸ்கோ வா ஆப்பரி? கொமா வத்தோம் ஆப்பரி? நாம் எப்படி பாரிஸுக்கு செல்வது? எட்டாவது புர்குவா. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் ஏன் என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு புர்குவா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு புர்குவா எஸ்கு து வா லபா? புர்குவா வாத்தி லபா? ஏன் நீ அங்கு செல்கிறாய்? ஒன்பதாவதாக உ. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் எங்கே என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு உ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு உ எஸ்கு து பர்? உ பர் து? எங்கே நீ போகிறாய்? பத்தாவதாக கா. நாம் பயன்படுத்தும் கேள்வியில் எப்பொழுது, எப்போது என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு கா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கா எஸ்கு ஊ வெனே ஷெமுவா? கா வெனே ஊ ஷெமுவா? நீங்கள் எப்பொழுது என் வீட்டுக்கு வருகிறீர்கள்? 11ஆவதாக கோம்பியன். நாம் பயன்படுத்தும் கேள்வியில் எத்தனை, எவ்வளவு என்று நாம் பயன்படுத்தும் வினா வார்த்தைக்கு கோம்பியன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கோம்பியன் கூத் ஆன் கிலோ த தொமத்? 1 கிலோ தக்காளி எவ்வளவு?